பிஸ்னஸ் எஸ்சிஓ அப்படின்னா என்னங்க? எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. பிஸ்னஸ் எஸ்சிஓ அப்படின்னா என்னென்னு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். லோக்கல் எஸ்சிஓ அப்படின்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் எஸ்சிஓன்னு சொல்கிறாங்க, இகாமர்ஸ் எஸ்சிஓன்னு சொல்கிறாங்க. எதற்காக இப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்சிஓன்றது ஒரு வாஸ்டான ஒரு கான்செப்ட், இஸ் அ வெரி ஜென்ரல் கான்செப்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால தான் இப்படி லோக்கல் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ, இகாமர்ஸ் எஸ்சிஓ, பிஸ்னஸ் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரிக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ இப்போ வந்து ஸ்பெஷலிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எஸ்சிஓன்ற ஒரு ஜென்ரல் கான்செப்டில் எஸ்சிஓவில் ஒர்க் பண்ணாலுமே அவங்க ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, சில பேர் லோக்கல் பிஸ்னஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் எஸ்சிஓவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. பிஸ்னஸ் எஸ்சிஓனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பிஸ்னஸ் எஸ்சிஓ இவங்களுடைய மெயின் கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும். பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், அதுக்கு பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும், லீட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ்லேயே ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பிஸ்னஸ் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்ன்றது. இந்த கான்செப்ட் தாங்க பிஸ்னஸ் எஸ்சிஓ. ஸோ வெப்சைட்டுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, லீட் வருதா, கஸ்டமர்ஸ் வராங்களா, இதுதான் வந்து மேஜரான ஒரு கோலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்டுடைய வேலை. இன்னொன்று, பிஸ்னஸ் எஸ்சிஓவில் ஃபண்டமெண்டல்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. டூ மெனி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதாவது கொடுத்த டியூரேஷனில் நீங்கள் அந்த எஸ்சிஓவை, அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒர்க்கை முடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி பண்ணும்போது அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அந்த பிஸ்னஸுக்கு லீட்ஸ் வர்றதுக்கு, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மேஜராக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கல் பிஸ்னஸ், கூகுள் மை பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதிகமாக ரிவ்யூஸ் கொண்டு வர்றது, ரேட்டிங்ஸ் கொண்டு வர்றது, அதுக்கான ஒரு செட்டப், அதுக்கான ஒரு சிஸ்டமை பிஸ்னஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் கம்பெனி ப்ரொஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது, காண்டாக்ட் பேஜ் வைக்கிறது. ஸோ அந்த கம்பெனியை, அந்த பிஸ்னஸை காண்டாக்ட் பண்ணோன்னா காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிஸ்லாம் வந்து ரொம்பவுமே அவைலபிள் இருக்க மாதிரி ஹெட்டரில் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ அந்த பிஸ்னஸை பற்றியான ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷனை வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆஃப் பேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ், இது ரொம்ப முக்கியம். நிறைய பாப்புலர் பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ் இருக்குது. ஜஸ்டைல் இருக்குது, சுலேகா இருக்குது, இந்தியா மார்ட் இருக்குது, நிறைய அந்தந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ப்ராக்டோ இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸை இன்க்ளூட் பண்ணுறது. கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, நாங்கள் இந்தந்த சர்வீசஸ்லாம் பண்ணுறோம், இங்கே தான் எங்களுடைய லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை மார்க்கெட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி வீடியோ மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் த கீ. மேஜர் கோல், மேஜர் ஃபோக்கஸ், எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, அதனுடைய ட்ராக்கிங் டூல்ஸ், எத்தனை பேர் அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் அந்த இமெயில் ஐடியை வெப்சைட்டில் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் லீட் ஃபார்மை வெப்சைட்டில் ஃபில் பண்ணாங்க, எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும். நம்மளுடைய எஸ்சிஓ பிஸ்னஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ஓகே, குட். பேஜ் ஸ்பீடாக இருந்தால் ஓகே, குட். பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வெப்சைட்டுக்கு வந்துடுறாங்க. வெப்சைட்டுக்கு வந்தால் அங்கே அந்த கஸ்டமர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எஸ்சிஓ பண்ணிங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் எஸ்சிஓங்க. அதாவது பிஸ்னஸ்லேயே 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று சர்வீஸ் பிஸ்னஸ், இன்னொன்று ப்ராடக்ட் பிஸ்னஸ் மேஜராக. ஸோ ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இகாமர்ஸ் எஸ்சிஓ அது தனி. இந்த பிஸ்னஸ் எஸ்சிஓன்றது மேஜர்லி ப்ரைமரிலி ரிலேட்டட் டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். பிஸ்னஸ் எஸ்சிஓவுடைய இம்பார்ட்டண்ட் அனதர் ஆஸ்பெக்ட் என்னென்னா ORM, ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட். அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் வந்து ஆன்லைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். எஸ்சிஓன்றது ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க, அதுவே ஒரு கடல் மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு எஸ்சிஓ பண்ணும்போது இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு எதையோ பண்ணிகிட்டே இல்லாமல் நம்மளுடைய கோல்ஸ் நோக்கி போகணும். அவர் கோல் இஸ் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ், அவர் கோல் is to get the business outcomes. அதுதாங்க business SEO. Thank you very much.